என்னடி இது? உன் வீட்டுக்காரர் டி நகர்ல பட்டு புடவை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு ரெடிமேட் கடைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. பட்டு புடவை வாங்கி தரேன்னு தான் கூட்டு வந்தாரு. காருக்கு காசு கொடுத்துட்டு வரட்டும் கேப்போம். என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க? என்ன ட்ரெஸ் எல்லாம் பார்க்காம இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? ஏமாப்ல, என் பொண்ணுகிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க? பட்டு புடவை வாங்கி தரேன்னு. இங்க அவ்வளவு ஃபேன்சி சாரி தானே இருக்கு. அத்தை, பட்டு புடவை செக்ஷன் உள்ள இருக்கு, போங்க. அப்படியா? வாங்க. அப்படியா? ஓம் பொடியான்னு வந்து வாட்சிங்க. மாமா பாப்போம். பாருங்க பட்டு புடவையா. இந்த புடவைல என்ன ரேட் வரும்? இது 12,000 ரூபா வருமா? இது 32,000 ரூபாய் கிட்ட வரும். இது வந்து 12,000 வரும். இருமா, 30,000 40,000 ரூபாய் சாரி எடுத்து காட்டுங்க. 32,000. 32,000மா? இது நல்லா இருக்குமா? அம்மாக்கு இந்த கலர் நல்லா இருக்கும். உனக்கு இதை வச்சு சூப்பரா இருக்கும். எனக்கு இதுல 4-5 சாரி பிடிச்சிருக்கு. அண்ணா இன்னும் சாரி எடுத்து போடுங்க. நீங்க நிறுத்துங்க, எடுத்து போடாதீங்க. உங்க 2 பேருக்கு பிடிச்ச டிசைன், பிடிச்ச கலர்ல நான் எடுத்து தரேன். உன் புருஷனுக்கு புடவைலாம் செலக்ட் பண்ண தெரியும்? அதெல்லாம் இருந்தாலும் தெரியாதுமா. 2 பேரும் கூடி பேசுறாங்க. அண்ணா அந்த புடவை எடுக்குங்க. ஏய், உன் கல்யாணத்துக்கு எடுத்தோமே அதே டிசைனு, அதே பார்டர், அதே கலரு, அதே புடவை. என்ன மாப்ள? ஒண்ணு இல்ல, பாருங்க. அம்மா இங்க பாரு, ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்தோம்ல புடவை, அதே கலரு, அதே டிசைனு, அதே பார்டர்மா. ஆமாடி, இத பாரு. ஏன் கல்யாணத்துக்கு எடுத்த அதே கலரு, அதே பார்டர், அதே டிசைனு. எப்படி? நீங்க 2 பேரும் பாத்துட்டே இருங்க, இத வந்துடுறேன். போன வாரம் தான் என்னோட கல்யாண புடவை, நிச்சயதார்த்த புடவை, 10க்கு உன் புடவை எல்லாம் பட்டு புடவைக்காரங்க கிட்ட போட்டு காசு வாங்கினேன். காசு வாங்கினது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. சென்டிமெண்டா நினைக்கிற விஷயத்த கொண்டு போய் இப்படி காசுக்கு வித்துட்டாலே. ஆனா இந்த வாரமே அது திருப்பி கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போ, 3 புடவை என்ன ரேட் ஐயா? 3 புடவும் உங்க ஒரு பிரச்சனை 1050, 1050, மொத்தம் வந்து 3,300 ரூபா. என்னையா சொல்றீங்க? 3,300 ரூபா தானா? இது ஒரிஜினல் ஜரிகைப்பட்டதுதானே? என்னடி சொல்றாரு? எனக்கு ஒன்றும் புரியலமா. சாயம் போட்ட புடவைக்கு அவ்வளவுதான் வரும். சாயம் போட்ட புடவையா? நம்ம வீட்டு பட்டு புடவை இங்க எப்படிமா சாயம் போட வந்துச்சு? சார் தான் கொண்டா கொடுத்துருப்போம். அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே சாயம் போட்ட புடவையா? வேற என்னென்ன பண்ணுவீங்க? நாங்க வந்து அந்த பட்டு சேலையில வந்து சாயம் போடுறது, கலர் மாத்துறது, இருந்து அந்த ரசகற்பூரம் ஒட்டி இருந்தாக்கா அதை நீக்கி போடுறது, ரோல் பாலிஷிங், அது எதுவுமே செய்ய முடியாதுன்னா வெள்ளி ஜரிகை இருந்தா இன்னைக்கு வெள்ளி விலைக்கு அது வாங்கிட்டு கேஷ் கொடுத்துருவோம். ஏண்டி இது தெரியாம நல்ல நல்ல புடவையெல்லாம் கண்டவன்ட்டெல்லாம் சும்மா தூக்கி கொடுத்துட்டேனடி. எப்படி சந்தோஷமா? அந்த 3 புடவை எத்தனை ஆயிரம் ஆனாலும் நான் கொடுப்பேன். 3,500 ரூபாய் தானே? எங்க புடவைய கொண்டு வந்து அத புதுசாக்கி புது புடவைன்னு எங்கிட்டயே குடுக்குறீங்களா? அது இருக்கட்டும், நம்ம வீட்டு புடவைய தெருவுல வர்றவங்க கிட்ட வித்து நான் காசு வாங்கிட்டேன். அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சொல்லிடுறேன். அது ஒண்ணும் இல்ல, நீ புடவைக்காரன்கிட்ட கொடுத்தல்ல, அவனை பார்த்து என்னடான்னு கேட்டதுக்கு நீ கொடுத்தத சொன்னா, ஒரு ரேட்டையும் சொன்னான். என் ஃப்ரெண்டு சொன்னது அப்பதான் ஞாபகம் வந்தது. ஆஹா, பழைய பட்டு புடவையே புதுசா மாத்த முடியுமே அப்படின்னு. அவங்கிட்ட கூடுறான்னு கேட்டதுக்கு நான் 150 சம்பாதிப்பேன் சார்ன்னு சொன்னான். அந்த 150 நானே தரடான்னு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு வந்து என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு வாங்கிட்டு இந்த கடைக்கு தான் வந்தேனா. இருக்கு, குறிஞ்சி மலை சில்க்ஸ். ஆமா இருக்குப்பா. அந்த 3 புடவையும் என் ஃப்ரெண்டு கிட்ட அட்ரஸ் கேட்டு கடைக்கு கரெக்டா வந்துட்டேன். வந்து சாரை பார்த்து, சார் இந்த 3 புடவைக்கு சாயம் போட்டு கொடுங்கன்னு. அவரும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு வந்துட்டேன். அதை சரி பண்ணி உங்களுக்கே கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் உங்களை சுத்த லூசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கடையை கூட்டிட்டு வந்து காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு.
ரொம்ப நன்றி அத்தை. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க ஒரு 20 புடவை வாங்கியிருக்கோம், பேக் பண்ணிருப்பாங்க, எடுத்து. பழைய பட்டு புடவை அதுல ஜரிகை இருந்தா கொடுத்து மாத்தி கொடுத்துடலாம். இல்ல பழைய புடவைய புதுசா மாத்தணும்னா அதுவும் மாத்தி கொடுத்துருவாங்க. இது டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு. பார்டர் முந்தானி கலர் மாற்றணும் அப்படின்னா அது மாற்றி கொடுப்போம். பார்டர் கிழிஞ்சிச்சுன்னா கூட புது மாறு வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி முந்தானி போயிடுச்சுன்னா புது முந்தானி வச்சுக்கலாம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பட்டு பொறுத்த வரைக்கும் A to Z பட்டு என்ன ப்ராப்ளம்னா சரி அதை நீக்கிட்டு நாங்கள் என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். குறிஞ்சிமலை சில்க்ஸ் மகாலட்சுமி ஸ்ட்ரீட் டி நகருக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பழைய பட்டு புடவைகளை புதுசாக்கி சாயம் போட்டு கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட பழைய பட்டு புடவை வெள்ளி ஜரிகை போட்டது இருக்கா? வீண் பண்ணாதீங்க. அதை இங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்க கொண்டு வர்ற புடவைக்கு தகுந்த ஜரிக்கு காசு கொடுத்துருவாங்க. ஏங்க இந்த புடவைக்கு மதிப்பு 48,000 வரைக்கும் போகுது. குறிஞ்சிமலை சில்க்ஸ் மகாலட்சுமி ஸ்ட்ரீட் டி நகருக்கு உங்களுடைய எந்த மாதிரியான கரை படிஞ்ச புடவை கொண்டு வந்தாலும் அதை நீக்கி கொடுத்துருவாங்க. பட்டு சேலையில் வந்து உங்கள் ரசகற்பூரம் அந்த பாய்ச்ச கொண்டாங்க அது பட்டா கூட அதுலேருந்து நீக்கிட்டு புது சாயமாக போட்டு அது சப்போஸ் அந்த நீக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிரிண்டிங் மாதிரி புட்டா மாதிரி போட்டு கொடுத்துருவோம். பட்டு புட்டா மாதிரி. ஏங்க இது எங்க பாட்டி காலத்து புடவை. அந்த புடவை எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். ஆனா அந்த புடவை வந்து அந்த காலத்து மாடல்ல இருக்கு. அதை இன்னைக்கு ட்ரெண்டிங் டிசைன்ல மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் முடியுங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய ஆல்பமே வச்சிருக்கிறாரு. இந்த ஆல்பத்துல எந்த டிசைன் வேணுமோ அழகா போட்டு கொடுத்துருவாங்க. மைசூர் சில்க்ல கூட இந்த மாதிரி டிசைன் போட முடியுமா? சூப்பரா இருக்கா? புட்டா மாதிரி. இப்போ பட்டு சேலையில் வந்து எந்த இதுனா இப்போ டானிங் ஆயிடுச்சு, ஹோல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் கூட டான் பண்ணி நாங்கள் இப்போ சில கரைகள் வரும், சில கரைகள் வராது. அது மாதிரி உள்ள இடத்துலலாம் என்ன பண்ணுவோம்னாக்கா பிரிண்டிங் போட்டு மறைக்கலாம். பிரிண்டிங் உண்டு. அதே சமயம் அந்த இது வேண்டாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வேற இது புது சாயமாக டார்க் கலர்ல சாயம் போட்டுக்கலாம். அதுவும் பண்ணி. குறிஞ்சிமலை சில்க்ஸ் மகாலட்சுமி ஸ்ட்ரீட் டி நகர். இங்க உங்களுடைய பட்டு புடவைய கொரியர் அமிச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கொரியர்லயே டெலிவரி கொடுத்துருவாங்க. நாங்கள் குறிஞ்சிமலை சில்க்ஸில் பட்டு புடவைக்கு வெள்ளி ஜரிகை உள்ள இன்னைக்கு மார்க்கெட் விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். சொன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, சொல்றேன் கேளுங்க. இந்த சாஃப்ட் சில்க் சாரியோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது 1500 1000 கூட தொடலங்க. 950 ரூபா தான். உங்களுக்கு பட்டு புடவை பத்திய நிறைய கேள்விகள் இருக்கா? கவலையை விடுங்க. கரை இருக்கு, கரை எப்படி போக்கணும், அல்லது வெள்ளி ஜரிகை இருக்கு எங்க விற்கணும், அல்லது சாயம் போடணும் அது எங்க கொடுக்கணும், இப்படிலாம் ரொம்ப குழப்பமா இருந்தீங்கன்னா தெளிவு பண்றதுக்காகவே குறிஞ்சிமலை சில்க் மகாலட்சுமி ஸ்ட்ரீட் டி நகர் இந்த துணி கடையில பட்டு புடவைக்கான அனைத்து சொல்யூஷனும் கிடைக்கும். அதாவது கிழிந்து போச்சு அப்படின்னா அதை கொடுத்து பணமாக்கிடலாம், அல்லது சின்ன ஓட்டி ஆயிருக்கு அப்படின்னா டர்ன் பண்ணிக்கலாம், அல்லது கரையாயிருக்குன்னா அதை சாயம் துவச்சிக்கலாம், அல்லது ரொம்ப நாளா இருக்குங்க இது புது புடவை மாதிரி பாலிஷ் பண்ணும் அப்படின்னா அதையும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி ஒட்டு மொத்தமா பட்டு புடவை பத்தி உங்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் உடனே விசிட் பண்ணுங்க. குறிஞ்சிமலை சில்க்ஸ் மகாலட்சுமி ஸ்ட்ரீட் டி நகர்.